வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. அரசு மின்சாரத்துறையிலிருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 வேக்கன்சி, எல்லாமே ஆஃபீஸர் லெவல் வேக்கன்சி. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். அதில் குறிப்பாக அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை. எவ்வளோ தெரியுமா சம்பளம்? முதல் மாதமே 55,000 இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A to Z டீடைல்ஸை தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேருக்கு மேலே இருக்காங்க. எப்போ ஹால் டிக்கெட்டு, எப்போ ரிசல்ட்டு சொல்லப்போனால் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ், நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்களும் டச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அதற்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NTPCலேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அஃபிஷியல் வெப்சைட் என்ன ப்ரோ அப்படின்னா careers.ntpc.co.in இதுதான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொது பிரிவினர் EWS OBCயை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 300 ரூபாய் ஃபீஸ். மீதி உள்ள, அதாவது அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் இல்லை. SC ST வகுப்பை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஸோ நீங்களாம் ஜஸ்ட் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்கோ நீங்கள் SBI ஸ்லிப் மூலமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அதற்கான ப்ரொவிஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 35 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 40 வயது வரையும். BC MBC DNC BCMனா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, நீங்கள் OBCயில் வருவீங்க. அப்படி பார்த்தா 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது மார்ச் 1ஆம் தேதி. அதான் இந்த நோட்டிஃபிகேஷனாக க்ரூஷியல் டேட். இவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த டேட்க்கு அவங்க பார்ப்பாங்க. இந்த டேட்க்கு அது வந்து ஓகே அப்படின்னா தான் எடுத்துப்பாங்க. இது இந்த நோட்டிஃபிகேஷனும் கிடையாது, எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே இந்த க்ரூஷியல் டேட், கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த NTPCயோட அஃபிஷியல் கெரியர் பேஜ்லேயுமே இது தொடர்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இது போன்ற தகவல் எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. NTPC அதாவது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இங்கேருந்து இப்போது அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிறாங்க. 400 வேக்கன்சி நாடு முழுவதும். இதுக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா BEO இல்லை BTECO, மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கலில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் 40%ஓட உங்களோட BTech முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு 1 இயர்னாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதில் அப்படின்னா ஆப்ரேஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் 100 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஒர்க் பண்ண 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் இல்லை மெயின்டெனன்ஸ், ஓவராலிங் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் பேசிக்ஸில் தான். முதல்ல ஒரு 3 வருஷம் ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் SC STக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. மந்த்லி கன்சல்டேட் அமௌண்ட் பாருங்கள் ₹55,000. முதல் மாத சம்பளம் உங்களுக்கு 55,000. அது இல்லாமல் அடிஷ்னலி HR, கம்பெனி அக்கமடேஷன், நைட் ஷிஃப்ட்டு இந்த போன்ற அலவன்ஸு எல்லாமே இருக்குங்க. இருக்கக்கூடிய 400 வேக்கன்சியை வகுப்பறையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர் அப்படின்னா 172, EWS OBC SC ST அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் பிரிவிலே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. careers.ntpc.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது ஒன்றும் இல்லை, BTech மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். அதுவும் மினிமம் 40% தான் கேட்குறாங்க. பட் அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 100 மெகாவாட்க்கு மேலே பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பவர் பிளான்ட், என்ன பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதில் நீங்கள் ஆப்ரேஷன் ஆர் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பவர் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற செக்டார் அப்படிங்கிறதுனால
பவர் பிளான்ட் ரிலேட்டடாக ஒரு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் தான், முதல் 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் சேலரி வைஸ் ஓகே, உங்களுக்கு வந்து பர் மந்த் 55,000 ஸ்டார்டிங்கு. அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பீரியடில் ஒரு ஹோல்சமாக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது சேலரியாக நம்மளால் நிச்சயமாக எடுக்க முடியும். இருக்கக்கூடிய வேக்கன்சியை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இது கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நிச்சயமாக ஒர்த்தாக இருக்கும். அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கவும் முடியும். நிச்சயமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டும். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.